எனது உரையை தொடங்குகிறேன். நர்த்தனாலயா கல்ச்சரல் அகாடமி. இந்த நர்த்தனாலயா என்று சொல்லுகின்ற போதே, உச்சரிக்கின்ற போதே நம் நாவிலே ஒரு நடனம் ஆடுவது போல் நம் நாக்கிலே ஒலிக்கிறது. அப்படி ஒரு அருமையான பெயரை வைத்திருக்கிற இந்த அகாடமிக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நர்த்தனாலயா அகாடமி என்று சொல்லுகின்ற போதே, நர்த்தனாலயா என்றால் நடனம் என்று சொல்லலாம், ஆலயம் என்றால் கோவில் அல்லது புனிதமான இடம் என்று சொல்லலாம். இந்த நர்த்தனாலயா என்பது பரதநாட்டியத்தை கற்றுத்தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆலயம் என்கின்ற தெய்வ வழிபாட்டையும் அதன் மூலம் நம் பண்பாடு நாகரிகத்தின் வேர்களை இன்னும் அடுத்த தலைவருக்கு எடுத்துச் செல்கின்ற அற்புத பணியை செய்கின்ற அந்த நர்த்தனாலயா குழுவினுடைய சொர்ணலதா மேடம், சதீஷ்குமார் அவர்களையும் அந்த டீமையும் மனதார பாராட்டும்படி உங்களை வேண்டுகிறேன். இந்த நர்த்தனாலயா அழைப்பை ஏற்று இந்த மேடையிலே வந்து அமர்ந்திருந்து இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சியை ரசித்து அந்த அரங்கேற்றத்தின் நாயகியாக இங்கே விளங்கி கொண்டிருந்த அருமையாக அரங்கேற்றம் நடத்திய அருமை செல்வி சுப்ரஜா அவர்களை வாழ்த்துவதற்காக சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் இதன் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இது போன்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் எல்லாம் மாலை நேரத்தில் ஓய்வெடுத்துக் கொள்வதையோ, சோசியல் மீடியா போன்ற ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்றவர்களை செலவழிக்கிற காலத்திலே பரதநாட்டியத்தை கண்டு ரசிக்க வேண்டும், அந்த குழந்தையை பாராட்ட வேண்டும் என்று ரசிக்க தெரிந்த மனம் படைத்த கலை ரசிகர்களே, அந்த குழந்தைகளின் நடனத்தை கண்டு ரசிப்பதற்கு வந்திருக்கிற உற்றார்களே, உறவினர்களே, அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களே, அத்தனை பேருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று கண்டுகளிப்பது ஒரு நடன நிகழ்ச்சியை மட்டுமல்ல, பல ஆண்டு உழைத்த ஒரு இளம் கலைஞரின் உழைப்பு, அர்ப்பணிப்பு, ஒழுக்கம், இவைகளால் தான் கற்றுக்கொண்ட அந்த நடன பயணத்தின் மைல்கல்லை இங்கே நாம் ரசித்து அவரை பாராட்டுவதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அவரை பற்றி வர்ணிக்கிற போது இந்த நர்த்தனாலனுடைய சதீஷ்குமார் அவர்கள் பேக்ரவுண்ட்ல இருந்து அருமையான இந்த நிகழ்ச்சிக்கே உண்மையான அந்த வாய்ஸ் அவரோடது, சதீஷ்குமாருடைய வாய்ஸ் அவ்வளவு அற்புதமாக அந்த நாட்டிய குழந்தை சுப்பராஜனுடைய பற்றி சொல்லும் போது மனதிற்கு அவ்வளவு நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய தொழில், அவருடைய கல்வி, அவருடைய ஆர்வம், மற்ற பணிகள் எல்லாம் அவர்கள் சிறந்து விளங்கி எப்படிப்பட்ட பரிசுகளையும் வெகுமதிகளையும் அவர்கள் பெற்றவர்கள் என்ற திறமையை பற்றி எல்லாம் அவர் ஒரு அழைப்பதை கொடுத்தாரே, அதிலே அச்சிடப்பட்டு கொடுத்திருந்தாலும் அவர் இங்கே வர்ணிக்கிற போது நமக்கெல்லாம் அத்தனை கலைகளையும் தொழிலையும் ஒன்றாக முன்னெடுத்து சென்று அந்த கலைகளை தான் கற்றுக்கொண்டு இப்படியான ஒரு திறமையை பெற்றுகிறேன் என்பதை வருங்கால சந்ததிக்கு சொல்லி இப்படிப்பட்ட நம் நாட்டின் பாரம்பரியமிக்க பண்பாட்டு வேர்களை அடுத்த தலைவருக்கு கொண்டு செல்லுகிற அருமையான பணியைத்தான் இந்த சுப்ரஜா என்ற அரங்கேற்ற நாயகி அருமையாக செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு நடனம் என்பது உடலை அசைப்பது மட்டுமல்ல, மனதுக்குள்ளே ஆழ்ந்து கிடக்கிற ஆன்மீக உணர்வுகளை, ஆன்மீக ஆசைகளை, ஆன்மீக இன்பங்களை அந்த உடல் அசைவுகளால் நமக்கும் எடுத்து காட்டி அவர்களும் அந்த உடல் அசைவுகளால் இறைவனுக்கே பணி செய்வது போல செய்வதுதான் பரதநாட்டியத்தின் முக்கியமான கலை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமான கலையை, ஆன்மீகத்தை, ஒழுக்கத்தை, பண்பாட்டை இதோடு சேர்ந்து நடனம் ஆடும்போது கற்றுக்கொள்ளுகிற திறமையோடு கற்றுக்கொண்ட இந்த சுப்ரஜா அவர்கள் இந்த மேடையிலே நின்று நடனம் ஆடிய போது பார்த்திருந்த அத்தனை பேருக்கும் தெரியும். அதை ஊர்ந்து கவனித்தால் ஒரு நாளில், ஒரு சில வாரங்களில், ஒரு சில மாதங்களில் கற்றுக்கொண்டு இந்த மேடையிலே வந்து நம் முன்னால் இப்படி அற்புதமாக செய்துவிட முடியாது. பல நேரத்தினுடைய உழைப்பு இருக்க வேண்டும், பல கவனச்சிதறல்கள் எல்லாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசிரியை சொல்வதை ஒழுக்கத்தோடும் பண்போடும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அர்ப்பணிப்பு மனப்பான்மையும் ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் இத்தனை 1000 பேர் முன்னால் வந்து மேடையிலே நின்று அந்த அரங்கேற்றத்தை நடத்தி கொடுப்பதற்கு ஒரு தன்னம்பிக்கை பெற முடியும். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை பெற்று இன்னை நம்மையெல்லாம் கவர்ந்து மனங்களிலே ஆனந்த கண்ணீர் வடிக்க வைத்த அந்த சுப்ரஜாவுக்கு உங்கள் இரு கரங்களால் ஒரு பலத்த கரவொலி கொடுக்குமாறு அனுப்ப வேண்டும்.
அப்படிப்பட்ட ஒரு நாயகியாக, ஒரு மாணவியாக பரதநாட்டியத்தில் நாம் வியந்து பார்க்கிற மாதிரி ஒரு மாணவி வர வேண்டும் என்றால் அதற்கு பின்னால் ஒளிந்து கிடப்பதையும் பாராட்டாமல் இருந்து விட முடியுமா? அந்த நாட்டியத்தை ஏதோ ஒரு வானொலியிலோ தொலைக்காட்சியிலோ பார்த்து கற்றுக்கொள்ளுகிற விஷயமா? அதற்கு பின்னால் ஒரு குரு இருக்க வேண்டும். அந்த குரு அதற்கு முன்னால் அவர்கள் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடும் ஒழுக்கத்தோடும் பண்பாடோடும் நம் நாகரிகத்தின் விஷயங்களை அறிந்ததனால் தான் தன் மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட குரு திருமதி சொர்ணலதா சதீஷ் அவர்கள் நிச்சயமாக பின்னால் இருந்து அந்த மாணவியை இவ்வாறு உருவாக்கிறார்கள் என்றால் அவருக்கும் ஒரு சிறந்த பாராட்டு தெரிவிக்கிறது. ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னால், ஆணினுடைய முன்னேற்றத்துக்கு பின்னால் ஒரு பெண் நிச்சயம் இருப்பாள் என்பது பழமொழி. ஆனால் சொர்ணலதா போன்ற இந்த அரங்கத்திலே அத்தனை பேரும் அறிந்து கொள்வதற்கும் ஒரு கலையை வளர்ப்பதற்கும் பின்னால் உறுதுணையாக இருப்பது இங்கே ஒரு ஆண், மிஸ்டர் சதீஷ்குமார் அவர்களையும் நெஞ்சார பாராட்ட வேண்டும். நம் நாட்டில் இப்போது பார்த்தால் எங்கு சென்றாலும் எங்கு கேட்டாலும் இளைஞர்களிடத்திலே திசை மாறி சென்று கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. தலைமுறைகளின் இடைவெளி என்று முதுமை எனும் பூங்காற்று என்ற அந்த மாத இதழில் நான் கட்டுரை எழுதியதாக சதீஷ்குமார் அவர்களுக்கு தெரிந்து சொல்லியிருக்கிறார். நான் அதிலே குறிப்பிட்டிருக்கிறேன், தலைமுறைகள் இடைவெளியை பற்றி எல்லாம் குறிப்பாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் சொல்லுகிறேன், இது போன்ற கலைகள் தான் நாட்டில் எத்தனையோ ஒழுக்கக்கேடாக செல்வர்களுக்கு கவுன்சிலிங் என்ற பெயரில் இப்போது பணம் சம்பாதிக்கிற வியாபாரமாக சில நிறுவனங்கள், சில தனியார் நிறுவனங்கள் வந்திருந்தாலும் கூட தன் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருவதற்கு, பண்பாட்டை மறக்காமல் இருப்பதற்கு, நாகரிகத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கு தன் குழந்தைக்காக ஒரு பெற்றோர் தன் நேரத்தையும் அர்ப்பணிக்கிறார்கள் என்றால் நிச்சயம் சுப்ரஜா பெற்ற பெற்றோர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட தன் ஒழுக்கமான தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பது பெற்றோர்களுக்கும் ஒரு கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் மட்டுமல்லாமல் அந்த குழந்தையோடு பழகுகிற சக நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் அவர்களும் ஊக்கமளிக்க வேண்டும். இந்த சமுதாயம் சீர்கிட்டு கிடக்கிற போது இப்படியான பண்பாட்டு நாகரிகத்தை வளர்த்தெடுப்பதற்கு சமூகமும் கூட இருப்பவர்களும் ஒத்துழைக்க வேண்டும். ஆகவே சுப்ரஜா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒத்துழைப்பும் கிடைத்திருக்கிறது. நிச்சயம் அங்கேதான் இறை அருள் இருக்க வேண்டும் என்பார்கள். எல்லோரும் ஆசைப்படலாம், எல்லோரும் முயற்சி செய்யலாம். ஆனால் இறை அருள் இருந்தால் மட்டும்தான் நம் கண் முன்னால் இங்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு இந்த பரதநாட்டியத்தை நடத்தி அரங்கேற்றி காண்பிக்க முடியும். ஆகவே நிச்சயம் அந்த குழந்தைக்கு இறை அருள் இருக்கிறது. அந்த பரதநாட்டியத்தை சிறு சதீஷ்குமார் அவர்கள் பேக்ரவுண்டில் இருந்து நமக்கு அந்த நிகழ்ச்சி அவள் எப்படி ஆடப்போகிறாள் என்பதை முன்கூட்டியே சொல்லிவிட்டு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி அந்த குழந்தை நடனம் ஆடுகிற போது நிச்சயமாக நான் அரங்கத்தில் இங்கே அமர்ந்திருந்தாலும் கூட என்னை அறியாமல் ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டேன். இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்துக் கொள்வதிலே நிச்சயமாக நான் மனப்பூர்வமாக சொல்லுகிறேன், மேடை நாகரிகத்துக்காக சொல்லவில்லை, பெருமையாக கருதுகிறேன். ஏனென்று கேட்டால் நான் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன், சிறப்பு விருந்தினராக பல்வேறு நிறுவனங்களுக்கு கலந்து கொண்டிருக்கிறேன், மோட்டிவேஷனல் பீச்சுக்காக சென்றிருக்கிறேன். ஆனால் இங்கே நிற்கின்ற போது முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு அரங்கேற்றத்தில் பேசுகிற வாய்ப்பு கொடுத்த சதீஷ்குமார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்னுடைய துணைவியார் திருமதி ஜெகதீஸ்வரி முருகன் அவர்கள். அவர் ஒரு அரசு பள்ளியினுடைய ஆசிரியை. இந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்பதிலே நிச்சயமாக அவர்களுக்கு ஆர்வம் இருக்காதோ என்று எண்ணி நீயும் வருகிறாயா என்று கேட்டேன். என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள்? நான் பள்ளியிலே எத்தனையோ கலை நிகழ்ச்சிகளை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறேன். இங்கே பார்க்கிற போது அந்த குழந்தையை நானும் பாராட்ட வேண்டும் என்று இன்றைக்கு அவர் வேறொரு ஒரு பணிக்காக செல்ல வேண்டி இருந்தாலும் என்னோடு அமர்ந்திருக்கிறார்கள் என்னுடைய துணைவியார் திருமதி ஜெகதீஸ்வரி அவர்கள். அவரும் சொல்லுகிறார், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது இந்த குழந்தை நிச்சயமாக ஆகா இவ்வளவு சிறப்பாக பண்ணுகிறாள், அவருக்கு தெய்வீக அருள் கண்டிப்பாக இருந்திருக்கும் என்று. அப்படிப்பட்ட அனைவரின் அன்பை பெற்று, அனைவரின் ஆசீர்வாதத்தை பெற்று, பெற்றோர்களின் உணர்வுகளை பெற்று இங்கே நம்மையெல்லாம் மகிழ்வித்திருக்கிற அந்த குழந்தை வருங்காலத்தில் இதோடு நீங்கள் வெற்றி பெற்று விட்டதாக இந்த அரங்கத்தில் அர்த்தம் அல்ல. இன்னும் நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுத்து இந்த உலகம் அறியும் வரையிலே பாரத நாட்டியத்தினுடைய கலை பொக்கிஷமாக நீங்கள் விளங்கப் போகிறீர்கள். நீங்கள் ஒரு மருத்துவராகவோ அல்லது வேறொரு பணியிலோ இன்னும் நீங்கள் எந்த துறையில் சென்றாலும் கூட நிச்சயமாக இந்த மேடை உங்கள் நினைவு இருக்கும். நிச்சயமாக இந்த மேடையிலே நீங்கள் அரங்கேற்றிய இந்த அரங்கம்
தன்னம்பிக்கையை கொடுக்கும். நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுடைய உயிர் உள்ளவரை இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும். இப்படிப்பட்ட அற்புதமான கலை வாழ வேண்டும். இந்த அற்புதமான கலையை நிகழ்ச்சி கொடுத்த அந்த சுப்ரஜாவுக்கு இறைவன் அருள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அந்த குழந்தைக்கு மேன்மேலும் இந்த ஆசீர்வாதங்களை வழங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுக்கிறேன். நன்றி. Thank you, sir.